ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சைனீஸ் மூவி தமிழில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், அதுக்கப்புறம் ஹைப்பும் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அதில் ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, என்னோட அப்பா இறந்த பிறகு என்னோட சின்ன வயசில் என்ன நடந்ததோ அதை வந்து நான் மறந்து போயிட்டேன். ஆனால் இப்போ என்னோட சூழ்நிலை காரணமாக யார் என்னோட அப்பாவை கொன்னாங்களோ அவங்களே வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறா. அதில் இவளோட அங்கிள் இவளுக்கு கால் பண்ணிட்டு, உன்னோட அம்மாவுக்கு ரொம்பவே உடம்பு முடியலம்மா, அதனால நீ சீக்கிரமாகவே கிளம்பி சைனாக்கு வா அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க. அதனால ஹீரோயினுமே சைனா போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பா. அப்போ அங்கிளுமே கால் பண்ணுவாங்க. ஹீரோயினுமே கால் அட்டன் பண்ணிட்டு, நான் ஏதோ ஃப்ளைட் ஏற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வரா. அப்போன்னு பார்த்து திடீர்னு ஒருத்தன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இதுதான் நம்மளோட ஹீரோ. ஹீரோயின் பார்த்து பதறி அடிச்சுட்டு ஹீரோ கிட்ட போகிறா. ஏன்னா ஹீரோயின் வந்து ஒரு டாக்டரு. சரி என்னாச்சுன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோ கிட்ட போய் செக் பண்ணுறா. இப்போ ஹீரோவோட மூச்சும் ஹார்ட் பீட்டும் வந்து நின்றுருக்காது. அவன் சும்மா மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ அதனால் அவனுக்குமே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி எப்படியோ பொழைக்க வச்சிடுறா. ஹீரோ கண்ணு முழிச்சு பார்த்துட்டு ஹீரோயினுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தயங்காமல் என்னை வந்து கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கார்டு எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். ஹீரோயினுமே வந்து அதை வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேருமே ஃப்ளைட் ஏறுறதுக்காக போயிடுறாங்க. 2 பேருமே ஒரே ஃப்ளைட்டில் தான் ஏறுவாங்க. அதே மாதிரி 2 பேருமே சைனாக்கு தான் போகிறாங்க. ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்த செகண்ட்லேயே பிடிச்சி போயிடுது. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் 2 பேருமே சைனாக்கு வந்துடுறாங்க. நம்மளோட ஹீரோ வந்து ஒரு ஐடலாக இருப்பான். ஸோ அவனை வெல்கம் பண்ணுறதுக்கு நிறைய கேர்ள்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஹீரோவை பார்த்தோன்னே அவங்ககிட்ட போகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஹீரோயினை வந்து தள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் ஹீரோ வந்து கரெக்டாக நம்மளோட ஹீரோயினை பிடிச்சிடுறான். ஹீரோ வந்து நீங்கள் ஓகேவா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயினுமே நான் ஓகேவா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கேருந்து அவனையும் வெளியே கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோவோட காரு ஹீரோக்காக ரெடியாக இருக்கும். அப்போ ஹீரோயினை பார்த்துட்டு நீங்களுமே என் கூட வாங்கலை, நானே உங்களை வந்து ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு கேட்குறான். ஆனால் ஹீரோயின் வந்துட்டு இல்லை, நான் ஏற்கனவே கேப் புக் பண்ணியிருக்கேன், நான் அதில் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போன்னு பார்த்து ஹீரோயினோட கேப் வந்துடுது. அதனால் ஹீரோ கிட்ட உங்களோட ஹெல்த் ரொம்பவே மோசமாக இருக்குது, அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நல்ல டாக்டராக போய் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கேபில் ஏறுறதுக்கு முன்னாடி ஹீரோவோட கையில் இவளோட ஃபோன் நம்பரை எழுதிட்டு, நானும் கூட ஒரு டாக்டர் தான், ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா என்னை வந்து தயங்காமல் நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் ஹீரோ உள்ளே வந்து உட்கார்றான். அவனுக்கு ஏதோ தலை சுற்றுற மாதிரி இருக்குது, ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால அவனோட அசிஸ்டண்ட் வந்துட்டு இந்தாங்க இந்த டேப்லெட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் எடுத்து கொடுக்குறான். ஏன்னா ஹீரோக்குள்ளே வந்துட்டு அந்நியன் நம்பி மாதிரி ஒரு 2 கேரக்டர் இருக்கும். அதாவது இவன் சிஇஓவாகவும் இருப்பான், அதே நேரம் ஐடலாகவும் இருப்பான். இப்போ இந்த இன்னொரு கேரக்டர் வந்துட்டு அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்குது. அவளுக்கும் எனக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் நீ எதுக்கு குறுக்க வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஇஓ கேரக்டர் வந்து கேட்குது. இதுக்கு இந்த ஐடல் கேரக்டர் வந்துட்டு என்னதான் இருந்தாலுமே எனக்கும் வந்து அவளை பிடிச்சிருக்கு, அதனால நானும் வந்து அவளை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மைண்ட்லேயே வந்து சண்டை போட்டுக்கிறாங்க ஹீரோயினுக்காக. ஆனால் சண்டையோட கடைசியில் அந்த சிஇஓ கேரக்டர் தான் வந்து வெளியே வருது. அதனால ஹீரோ வந்து சிஇஓ கேரக்டராக இப்போ மாறிடுறான். ஹீரோ சிஇஓவாக மாறினது ஃபீல் ஆன உடனே அவன் பக்கத்துலேயே வந்து ஒரு கண்ணாடி வச்சுருப்பான். அந்த கண்ணாடி எடுத்து மாட்டிக்கிறான். அதாவது இந்த சிஇஓ கேரக்டர் வந்து கண்ணாடி போட்டிருக்கும், இந்த ஐடல் கேரக்டர் வந்து கண்ணாடி போட்டிருக்காது, கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும். இதுதான் இவங்க 2 பேத்துக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா. அங்கிள் தான் அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்கிள் ஹீரோயினை பார்த்த உடனேயே, இங்கே பாருமா, நம்மளோட பிஸ்னஸ் வந்து ரொம்பவே மோசமாக போயிட்டுருக்கு, அதனால உனக்கு ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், நீ மட்டும் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட அப்படின்னா நம்மளோட கம்பெனியுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு ஹீரோயின் வந்து அந்த ஐடியல் தான் ஹீரோ அப்படிங்கிற விஷயம் சுத்தமாகவே தெரியாது. அதனால இவ வந்து முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. அதனால அங்கிள் ஹீரோயினை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டிவியை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டிவியை வந்து ஆன் பண்ணி காட்டுறாங்க. அதில் அவங்க அம்மா முடியாமல் படுத்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஒருத்தன் தலகாணியை வச்சு சாகடிக்கிற மாதிரி கிட்ட போய்கிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே பயந்துடுறா. இங்கே பாருங்க, இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, நீங்கள் வந்து என்ன சொன்னாலுமே நான் கேட்குறேன், எனக்கு என்னோட அம்மா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறா. அதனால அங்கிளுமே அங்கே இருக்கிற ஆள்கிட்ட இங்கே பாரு அவங்கள விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இவனுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ ஹீரோயினோட சிஸ்டர் உள்ளே வந்துட்டு, இங்கே பாரு, ஷூ ஃபேமிலியில் இருக்கிறவங்கள நீ மட்டும் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், உனக்கு பதிலாக நான் கூட அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஹீரோயின் வந்துட்டு, என்னதான் இருந்தாலுமே நீ வந்து என்னோட பிளட் ரிலேஷன்ஷிப் கிடையாது, நீ வந்து ஒரு அடாப்டட் சைல்டு தான், ஸோ அதனால உன்னை வந்து அவங்க நம்ப மாட்டாங்க, என்ன தான் நம்புவாங்க, அதனால நான் தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோக்கு அங்கிள் வந்து கால் பண்ணிட்டு, ஏற்கனவே மேரேஜுக்கான அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணிட்டோம், ஸோ அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஹீரோவுமே அப்படின்னா சரி, உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபண்டெல்லாம் வேணுமோ அதை வந்து நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான்.
அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட அம்மாவ பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறா. அப்ப அம்மா என்ன சொல்றாங்க அப்டின்னா, "உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நெனைக்கிறாங்கல்ல அந்த பையன் வந்து ஒரு நல்ல பையனே கிடையாது. அவன் கிட்டத்தட்ட மென்டலா வந்து டிஸ்டர்ப் இருக்கிற பையன். அவன் கிட்டத்தட்ட பைத்தியம் மாதிரி. அவனலாம் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது" அப்டின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் வந்து "உங்கள பத்தி எனக்கு கவலையா இருக்கு" அப்டின்னு சொல்றா. இதுக்கு அம்மா வந்துட்டு, "இங்க பாரு நான் ஏற்கனவே சாவ இருக்கிறவ தான். ஸோ அதனால நீ என்ன பத்தி கவலைப்படாத. நீ வந்து உன்னோட லைஃப்ப பார்க்கணும். இன்னைக்கு நைட்டே நீ இங்கேருந்து கிளம்பிடு" அப்டின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் டிக்கெட் வந்து உனக்கு ஹீரோயின் கையில குடுக்குறாங்க. ஆனா ஹீரோயின் வந்து கொஞ்சம் தயங்கிக்கிட்டே இருக்கா. அப்ப அம்மா வந்துட்டு, "நீ மட்டும் இங்கேருந்து போகல அப்டின்னா, நான் வந்து இங்கேயே இறந்துருவேன்" அப்டின்னு சொல்லிட்டு அவங்களோட கையில இருக்கிற டியூபெல்லாம் கழட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதனால ஹீரோயின் பயந்துட்டு, "இப்படிலாம் பண்ணாதீங்கம்மா. நான் கண்டிப்பா இன்னைக்கு நைட்டே இங்கேருந்து கிளம்பிடுறேன்" அப்டின்னு சொல்லிடுறா. இப்படியே நைட் ஆயிடுது. ஹீரோயினுமே அம்மா பேச்ச கேட்டுட்டு ஃப்ளைட் ஏறுறதுக்காக போய்க்கிட்டு இருப்பா. ஆனா இந்த விஷயம் எப்படியோ நம்மளோட ஹீரோக்கு தெரிஞ்சிடுது. இவனும் வந்து அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான். ஹீரோயின் வந்து திருப்பியும் ஹீரோவ பார்க்கும்போது, "இவன் அந்த ஐடல் தானா?" அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. இப்ப ஹீரோயினோட காருக்கு முன்னாடி அவனோட கார வந்து ஸ்டாப் பண்றான். இதனால ஹீரோயினோட காரும் ஸ்டாப் ஆயிடுது. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க எதுக்காக ஸ்டாப் பண்ணாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அவளும் கார்லருந்து கீழ இறங்கி வரா. அப்போன்னு பார்த்து தான் ஹீரோவுமே கார்லருந்து கீழ இறங்கி வந்துட்டு, ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக போறான். அப்ப ஹீரோயின் வந்து, "நீங்க அந்த ஐடல் தானே?" அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஹீரோ வந்து, "நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஐடல்லாம் கிடையாது. நான் வந்து அவனோட அண்ணன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டையே வந்து மாத்தி போட்டுடுறான். அது மட்டும் இல்லாம, "உன்னோட வீட்ல பார்த்துருக்கிற மாப்பிள்ளை நான் தான் உன்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட்" அப்படின்னு சொல்றான். இருந்தாலுமே ஹீரோயினுக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. என்னடா இது நம்மளுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை ஒரு பைத்தியம்னு சொன்னாங்களே! ஆனா இவன பார்த்தா ரொம்ப தெளிவா இருக்கே! அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் சரி நீங்க தான் வந்து என்னோட பார்ட்னரா அப்படின்னு சொல்லி கேட்டு, திரும்பியும் அத ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. ஹீரோ மெதுவா ஹீரோயின் கிட்ட போயிட்டு, "இங்க பாரு நீ வந்து என்னோட ஒய்ஃப் ஆக போறவ. ஸோ அதனால உன்ன நான் எங்கேயும் போக விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இவள வந்து அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். ஹீரோவோட வீட்டு மொட்டை மாடியிலேயே ஹீரோயினுக்காக சில அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணியிருப்பான். அந்த இடத்துக்கு வந்து இவள கூட்டிட்டு போயிட்டு, அத வந்து இவகிட்ட காட்டுறா. அது எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்த்துட்டு, "இந்த கல்யாணத்த நான் எனக்காக பண்ணிக்க போறது கிடையாது. எங்களோட ஃபேமிலிக்காகவும், எங்களோட பிசினஸ்க்காகவும் மட்டும் தான் நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தேவையில்லையே" அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ வந்துட்டு, "உனக்கு வேணும்னா இந்த கல்யாணம் அப்படி இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் எனக்கு ரொம்பவே முக்கியம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து ரிங்கு குடுக்குறான். இத பார்த்துட்டு ஹீரோயின் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறா. என்னதான் இருந்தாலுமே நம்மளுக்கு நம்மளோட அம்மா தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ கிட்ட வந்து கையையும் காட்டுறா. ஹீரோவுமே ரிங்க போட்டு விட்டுட்டு, அப்படியே ஹீரோயின தூக்கி சுத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட போயிட்டு, "இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஸோ, அதனால இப்ப இந்த நிமிஷத்துல இருந்தே நீ முழுசா எனக்கு மட்டும் தான்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கீழ கூட்டிட்டு போறான். ஹீரோயினுக்குன்னு தனியா ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பான் போல இருக்கு. அந்த ரூமுக்கு ஹீரோயின கூட்டிட்டு போயிட்டு, "இங்க பாரு இந்த ரூம நீ யூஸ் பண்ணிக்கோ. உனக்கு தேவையான கிளாத் அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாமே இந்த ரூம்ல இருக்கு" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் "என்னோட ரூம் பக்கத்துல இருக்கு. உனக்கு என்ன வேணும்னாலும் சரி என்ன வந்து கூப்பிடு" அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வந்து, "அப்படின்னா நம்ம 2 பேரும் தனித்தனியா தூங்க போறோமா?" அப்படின்னு கேட்குறா. உடனே ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, "ஏன் நீ நம்ம 2 பேரும் ஒண்ணா தூங்கணும்னு எதிர்பார்க்குறியா?" அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் வந்து, "அதெல்லாம் இல்ல. நான் வந்து தூங்க போறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்க உங்களோட ரூமுக்கு கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ அவனோட ரூமுக்கு அனுப்பி வச்சுடுறா. இப்ப ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள மத்தவங்க சொல்ற மாதிரிலாம், இவரு ஒண்ணும் அவ்வளோ மோசமான ஆளாலாம் தெரியலையே! எவ்வளோ ஜென்டில்மேனா இருக்காரு! எவ்வளோ நல்லபடியா என்கிட்ட நடந்துக்கிறாரு! லேடீஸ் கிட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கூட தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையா ஹீரோவ பத்தி நினைக்கிறா. இப்படியே காலையில விடியுது. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு, "நீ வந்து சோஷியல் மீடியா செக் பண்ணி பார்க்கலையா? உன்னோட நியூஸ் தான் ரொம்பவே ஹாட்டா போய்க்கிட்டு இருக்கு. சீக்கிரமா போய் பாரு" அப்படின்னு சொல்றா. இவளும் என்னவா இருக்கும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவளோட ஃபோன் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில போய் பார்த்தா ஹீரோயின் வந்து ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருப்பாள்ல. ஸோ இது எல்லாத்தையுமே எல்லாரும் எப்படி நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயின் தான் அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாலலாம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் ஹீரோவுமே இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பான். ஆனா, இப்ப வந்து அவன் ஐடலா தான் வந்து இத பார்த்துக்கிட்டு இருக்கான். இத பார்க்க பார்க்க அவனுக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கு. இங்க ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஹீரோ வந்து கார்ட் குடுத்துருப்பான்ல. ஸோ அந்த கார்ட்ல இருக்கிற நம்பர் எடுத்து ஹீரோக்கு வந்து கால் பண்றா. ஹீரோ கால் அட்டெண்ட் பண்ண உடனேயே சோஷியல் மீடியாலலாம் உங்கள பத்தியும், என்ன பத்தியும் தான் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து நான் தானே காரணம். சாரி அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ வந்து இத பத்தி நீங்க எதுவும் பெருசா கவலைப்பட வேணாம். இத வந்து நான் பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்கள நான் மீட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். உங்கள மீட் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோவுமே ஒரு ஹோட்டல் பேர சொல்லிட்டு, அதுல ஒரு ரூம் நம்பர் சொல்றான். அதுக்கப்புறம் எத்தன மணிக்கு மீட் பண்ணணும் அப்படிங்கிற டைமிங்குமே சொல்லிடுறான். ஹீரோயினுமே சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினோட தங்கச்சிய காட்டுறாங்க. அவளுக்கு ஒரு பக்கம் கடுப்பா இருக்கு. என்னடா இது ஹீரோயின் இங்கிருந்து போயிடுவான்னு பார்த்தா, திருப்பி ஹீரோவ கல்யாணம் பண்ணிக்கிறதுலயே தான் குறியா இருக்கா. இந்த கல்யாணத்த எப்படியாவது தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோ சொன்ன மாதிரியே ஒரு ஹோட்டல் ரூமுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ ஒரு சர்வெண்ட் அவளுக்கு குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ் குடுக்குறாங்க. இவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அத எடுத்து குடிக்கிறா. அந்த ட்ரிங்க்ஸ்ல ட்ரக்ஸ் கலந்திருப்பாங்க போல இருக்கு. அத குடிச்ச உடனே அவளுக்கு வேற மாரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே புரிய மாட்டேங்குது. சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு எந்திக்கிறா. அப்போன்னு பார்த்து இவளோட தங்கச்சி ஒரு 3 பேர கூட்டிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறா. ஹீரோவ வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்க்குறியா? கண்டிப்பா வந்து நான் அத விடவே மாட்டேன். உனக்கு வந்து கெட்ட பேர் ஏற்படுத்தி குடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 3 பேரையுமே வந்து ஹீரோயின் கிட்ட அனுப்பி விட்டுடுறா, ஒண்ணா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப ஹீரோயின் பக்கத்துல இருக்கிற ஃபோர்க் எடுத்து அந்த 3 பேத்துல ஒருத்தன் மேல குத்திடுறா. இதனால அவங்க 3 பேருமே அங்கருந்து பயந்தடிச்சு ஓடிடுறாங்க. அப்பதான் ஹீரோ வந்துட்டு இவ்ளோ டைம் ஆகியும் ஹீரோயின காணுமே அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே வருவான். இப்ப ஹீரோயின் கொஞ்சம் முடியாம இருக்கிறத பார்த்துட்டு, "நீ ஓகேவா தான் இருக்கியா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து, "சீக்கிரமாவே என்ன பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போங்க" அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோவுமே ரூம்ல இருக்கிற பாத்ரூமுக்கு ஹீரோயின கூட்டிட்டு போவான். இவளுமே உள்ள உட்காந்துட்டு அவ மேல தண்ணியெல்லாம் ஊத்தி பார்க்குறா. அவளால சுத்தமாவே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு பக்கம் ஹீரோ வேற என்னாச்சு, என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினுமே ஹீரோவ பார்த்துட்டு டக்குனு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அந்த கிஸ்ஸிங் சீன் அத்தோட கூட நிக்கல. ஹீரோயின் வந்து ஹீரோவ பார்த்துட்டு, "ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு. எனக்கு வந்து நீ வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோவுமே உள்ள இழுத்து போட்டுட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோவுக்குமே ஹீரோயின் மேல லவ் இருக்கிறதுனால, ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவாலயுமே முடியல. அந்த நைட்டே அவங்க 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட்டு ஹீரோயின் தான் கண்ணு முழிச்சு பார்க்குறா. பக்கத்துல அந்த ஐடல் இருக்கிறத பார்த்துட்டு, "என்னடா இது! நம்மளுக்கு வந்து அண்ணனோட கல்யாணம் ஆகப்போகுது. அப்படி இருக்கும்போது, தம்பியோட நைட்டு ஒண்ணா ஸ்டே பண்ணியிருக்கோமே" அப்படின்னு யோசிக்கிறா. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இன்னைக்கு தான் கல்யாண நாளா இருந்திருக்கும். இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டு, நம்ம எப்படி அவர கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்கிறா. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு தெரியாம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்ட்டு, அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அங்கேருந்து போறா. அப்ப ரூம விட்டு ஹீரோயின் வெளிய வரும்போது, இந்த தங்கச்சி வந்து அவள அப்படியே வீடியோ எடுத்து வச்சுக்கிறா. இப்படியே ஹீரோவோட வீட்டுக்கு வந்துட்டு அவளோட கழுத்தெல்லாம் செக் பண்ணி பார்க்குறா. பார்த்தா கழுத்துல ஃபுல்லா மார்க்கா இருக்கு. இது என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே, ரூமுக்கு வெளியே ஹீரோ பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு ஹீரோயின கூப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. டக்குன்னு அவ கையில இருக்கிற பொருள வச்சுட்டு அவளோட கழுத்துல இருக்கிற மார்க்கெல்லாம் மறைச்சுக்கிறா. அதுக்கப்புறம் தான் ரூமோட டோர போய் ஓப்பன் பண்றா. ஹீரோவுமே உள்ள வந்துட்டு, "இந்த பிரேக்ஃபாஸ்ட் உனக்காக தான் நான் எடுத்துட்டு வந்தேன். இத சாப்பிட்டுட்டு மேரேஜுக்கு ரெடி ஆயிடு" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே மெதுவா ஹீரோயின் கிட்ட வரான். அப்ப ஹீரோயினோட கண்ண பார்த்துட்டு, "நேத்து நைட் நீ நல்லா தூங்குனியா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயினுமே, "ம்" அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ வந்துட்டு, "அப்படின்னா கம்ஃபர்டபுளா இருந்ததான்னு வேற கேட்குறான்." இதுக்குமே ஹீரோயின், "ம்" அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ வந்துட்டு, "இன்னைக்கு நைட் நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனேயே, நீனும் நானும் இன்னைக்கு ஒண்ணா சேர்ந்து தான் தூங்குவோம். அத பத்தி நீ என்ன நினைக்கிற?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து, "ஏற்கனவே நம்ம 2 பேரும் தனித்தனியா தானே தூங்கிட்டு இருக்கோம்." அப்படின்னு கேட்குறா. உடனே ஹீரோ வந்துட்டு, "இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி. நம்மளுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒண்ணா தானே தூங்க போறோம்." அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயினுமே ஆமா அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோயின் அவ கழுத்துல இருக்கிறத எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயின் வந்துட்டு, "இங்க பாருங்க நான் ஃபர்ஸ்ட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ அவள ஸ்டாப் பண்ணிட்டு, "இங்க பாரு இனிமே நீ முழுசா எனக்கு மட்டும் தான். உன்னை யாராவது தொடணும்னு நெனச்சா கூட, நான் அப்படியே கண்டம் துண்டமா வெட்டி நாய்க்கு வீசிருவேன்." அப்படின்னு சொல்றான். இதையுமே ஹீரோயின் கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் மேரேஜ் நடக்கிற இடத்த காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ரிங் போடலான்னு வரும்போது, அப்ப அங்க இருக்கிற டிவில தங்கச்சி வந்து ஒரு வீடியோ எடுத்திருப்பாள்ல, ஸோ அந்த வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற எல்லாருமே அந்த வீடியோவ பார்த்துடுறாங்க. அப்போன்னு பார்த்து தங்கச்சியுமே உள்ள வந்துட்டு, அவ கழுத்துல இருக்கிற மார்க்ஸ வந்து அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயுமே காட்டுறா. அது மட்டும் இல்லாம, "இவ நேத்து நைட்டு 3 மென்ஸோட வந்து ஸ்டே பண்ணா. இவ வந்து ரொம்பவே மோசமானவ" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயுமே சொல்றா. இந்த தங்கச்சிக்கு வந்து நேத்து நைட் ஹீரோவோட தான் ஹீரோயின் இருந்தா அப்படிங்கிற விஷயமே தெரியாது. அந்த 3 பேத்தோட தான் ஹீரோயின் இருந்துட்டு இருக்கா அப்படின்னு தான் இவ நினைச்சிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம நின்னுட்டு இருக்கும்போது, ஹீரோ டக்குன்னு ஹீரோயினோட கையில ரிங்க போட்டுடுறான். அப்படியே தங்கச்சி கிட்ட வந்து அவள அறைஞ்சிட்டு, "நீ என்னோட வெட்டிங்க கெடுக்கலான்னு பார்க்குறியா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு இந்த தங்கச்சி வந்து, "இங்க பாரு நீ வந்து என்ன நினைச்சிட்டு இருக்க? அவ வந்து உன்னை ஏமாத்திட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ வந்து என்னையே அடிக்கிறியே?" அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி கேட்குறா. உடனே ஹீரோ அவனோட ஷர்ட் பட்டன்லாம் கழட்டிட்டு, "இங்க பாத்தியா? இங்க இருக்கிற தழும்ப நல்லா பார்த்துக்கோ. இது எப்படி ஏற்பட்டுச்சுன்னு தெரியுமா? நேத்து நைட் நானும் என்னோட ஒய்ஃபும் ரொம்பவே ஹாப்பியா இருந்தோம். அதனால வந்த மார்க் தான் இது" அப்படின்னு தங்கச்சி கிட்ட சொல்றான். உடனே அங்கிள் வந்துட்டு, "இங்க பாருங்க மாப்பிள, இத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பாடி கார்ட கூட்டிட்டு வந்து அவள மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்றாங்க. இருந்தாலுமே தங்கச்சி வந்து, "என்ன தயவு செஞ்சு விடுங்க. நேத்து நைட் நான் என்னோட 2 கண்ணால பார்த்தேன். இவ வந்து 3 பசங்களோட தான் ஒண்ணா இருந்தா" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கா. பட் இருந்தாலுமே பாடி கார்ட் அவள கூட்டிட்டு அங்கருந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் வந்துட்டு, இப்ப நம்ம முன்னாடி நிக்கிறது அண்ணனா, தம்பியான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, "இங்க பாரு நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்ல, அதுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்ப ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள, நேத்து நைட் பண்ண கிஸ்ஸும் ஒரே கிஸ் தானா? அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் ஒரே ஆள் தானா? அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அவங்களோட வெட்டிங் நைட்ட காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினோட மனசுல, நேத்து நைட் நம்ம கூட இருந்த ஆளும், இன்னைக்கு நைட் நம்ம கூட இருக்கிற ஆளும் ஒரே
ஆள் மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகலையே, வேற ஆள் மாதிரியெல்லாம் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. இவன் உண்மையாகவே வந்து ஒரு ஆள் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு டவுட் வருது. இதனால ஹீரோவோட ஷர்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு, இங்கே இருக்குது இந்த தழும்பு, இது வந்து யார் பண்ணுது அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஹீரோ வந்து அப்படின்னா நீ நேற்று நைட் யார் கூட இருந்த நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அதனால என்ன சொல்கிறா அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் யார் கூட இருந்தீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஹீரோ வந்து நீ நேற்று நைட் அந்த ஐடல் கூட தானே ஸ்டே பண்ண அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயினுமே ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிறா. ஆனால் இப்படி ஒத்துக்கிட்ட பிறகும் கூட நம்மளோட ஹீரோக்கு சுத்தமாகவே கோவம் வரல. அவங்களோட வெட்டிங் நைட் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதில் ஹீரோவும் ஹீரோயினும் சின்ன பசங்களாக இருப்பாங்க. அப்போ இவங்க 2 பேத்தையும் யாரோ கடத்திட்டு வந்துடுறாங்க. அப்போ ஹீரோ வந்து ஒருத்தர் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் வந்து இடையில வந்துடுறா. இதனால தான் ஹீரோயினுக்கு சின்ன வயசில் நடந்தது எதுவுமே இப்போ வந்து ஞாபகம் இருக்காது. அதுக்கப்புறம் காலையில் காட்டுறாங்க. ஹீரோ வந்து கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் பக்கத்தில் இருக்க மாட்டா. அதனால இவனும் ரெடி ஆகிட்டு கிச்சன் போய் பார்க்குறான். அங்கே இவ சமைச்சிக்கிட்டு இருப்பா. இவளை பார்த்தோன்னே பின்னாடி போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஹீரோயின் சமைச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அதுக்கு தான் மெய்ட் இருக்காங்கல்ல அவங்க பண்ணுவாங்களே அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து பரவாயில்ல இருக்கட்டும், நானே வந்து ட்ரை பண்ணலான்னு யோசித்தேன், அதனால தான் நான் இன்றைக்கி சமைச்சேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படியே சமைச்ச டிஷ் எடுத்துகிட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறா. ஆனால் ஹீரோ வந்து அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை. திருப்பி ஹீரோயினை இழுத்து வச்சு அந்த இடத்துலேயே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் மெதுவாக ஹீரோயினோட கண்ணை பார்த்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை விட எனக்கு ஒன்று தான் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹனிமூன் இன்னும் போகவே இல்லைல்ல, ஸோ அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணவா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்காளா. உடனே ஹீரோ வந்துட்டு நான் எப்போ பார்த்தாலும் உன் கூடவே ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகுதா, இது வந்து உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோ வந்துட்டு உனக்கு இது பிடிக்கல அப்படின்னா என்னோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே இருக்காது, நம்மளோட ரூம்லேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வந்து எனக்கு ஏற்கனவே இடுப்பெல்லாம் வலிக்குது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறா. அதனால ஹீரோ வந்துட்டு அப்படின்னா நான் உனக்கு மசாஜ் பண்ணி விடவா அப்படின்னு கேட்குறான். இதனால் வெக்கப்பட்டுக்கிட்டு அங்கேருந்து ஹீரோயின் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறா. ஆனால் ஹீரோ அவளை ஸ்டாப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற சேரில் உட்கார வைக்கிறான். அப்போ ஹீரோயின் வந்து நான் இன்னைக்கு ஒரு ஆசிரமத்துக்கு போகிறதா இருக்கேன், அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக வந்து மெடிசன் பார்க்கலான் இருக்கேன், அதுக்கான மெடிசன்லாம் வந்து நீங்கள் ஏற்பாடு பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஹீரோவுமே சரி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த ஆசிரமத்துக்கு கிளம்பி போயிடுறா. அப்போ அங்கே இருக்கிறவங்க நிறைய ஃபோட்டோஸ் காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்துலேயுமே நம்மளோட சிஇஓ ஹீரோ தான் இருப்பான். இவன் அப்பப்போ அந்த ஆசிரமத்துக்கு வந்துட்டு போயிட்டுருப்பான் போல இருக்கு. இதனால ஹீரோயினுக்கு மேலே மேலே ஹீரோவை ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறம் 2 பேரும் வெளியே பேசிக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து தான் திருப்பியும் ஹீரோ அங்கே நிற்கிறத இவ பார்க்குறா. ஆனால் ஹீரோ வந்துட்டு சிஇஓவாக இருக்க மாட்டான், ஐடலாக இருப்பான். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவன் ஷூட்டில் வந்து இருப்பான். இது தெரியாமல் அவனும் பேசுகிறதுக்காக இடையில போயிடுறா. இதை பார்த்துட்டு அந்த டேரக்டருமே யாரும்மா நீ தள்ளிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆசிரமத்தோட இன்சார்ஜ் உள்ளே வந்துட்டு அவங்க இந்த மாதிரி தெரியாமல் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு என்னமோ இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருப்பாங்கன்னு தோணுது அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் பேசுகிறதுக்காக நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினோட மைண்டு ஃபுல்லாகவே அன்றைக்கி நைட்டு ஒரு சம்பவம் நடந்திருக்கும்ல, அந்த சம்பவம் தான் ஓடிட்டுருக்கு. இதை ஹீரோவுமே நோட் பண்ணிவிட்டு உன்னோட ஃபேஸ் ஏன் ரெட்டாக மாறுது, உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ மெதுவாக அன்றைக்கி நைட் நடந்ததை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். இதுக்கு ஹீரோயின் வந்து இங்கே பாருங்கள், அன்றைக்கி நைட் நடந்தது வெறும் ஆக்சிடென்ட் மட்டும்தான், அது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவாக எனக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது, நீ தான் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உரிமையாக ஹீரோயின் மேலே கையை வைக்கிறான். ஹீரோயின் கையை தள்ளி விட்டுட்டு நான் இப்போ ஏற்கனவே உன்னோட அண்ணனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், ஸோ அதுபடி பார்த்தா நான் உன்னோட அண்ணியாக தான் வருவேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ வந்து அவன் என்னோட பிரதர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை தனியாக ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போய் டக்குன்னு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஆனால் ஹீரோயின் அவனை தள்ளி விட்டுட்டு எப்போவுமே என்கிட்டருந்து கொஞ்சம் தள்ளி இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. என்னதான் ஹீரோயின் இப்படி சொல்லிட்டு போனாலுமே இந்த ஐடல் கேரக்டரில் இருக்கிற ஹீரோ வந்து திருப்பியும் ஹீரோயின் அடையணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்க்குறா. பார்த்தா இவ வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே ஹீரோ அங்கே வந்து நிற்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட அம்மாக்காக சூப்பெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட போயிட்டு நான் இன்னைக்கு உங்களோட தம்பியை மீட் பண்ணேன், ஆனால் அவங்க வந்து நீங்கள் அவங்களோட அண்ணனே கிடையாதுன்னு சொல்கிறாங்களே, அப்படி இருக்கும்போது உங்கள் 2 பேத்துக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்குறா. ஹீரோ வந்துட்டு எங்கள் 2 பேத்தில் யார் பெர்ஃபெக்டானவங்கன்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்குறான். உடனே ஹீரோயின் வந்து என்னதான் இருந்தாலுமே நீங்களும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் எனக்கு எப்போவுமே முக்கியம் அப்படின்னு சொல்கிறா. அதனால ஹீரோவுமே ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு நீ சொன்ன வார்த்தையை நான் முழுமையாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக போயிருப்பா. அப்போ அவங்களோட அம்மா கிட்ட நீங்கள் நினச்ச மாதிரிலாம் அவர் கிடையாது, அவர் வந்து ரொம்பவே நல்ல கேரக்டராக தான் இருக்கார், அவரை பார்த்தா மென்டலி டிஸ்டர்ப் ஆன பர்சன் மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்கிறா.
இது அம்மா ரொம்பவே ஷாக்கா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து தான் ஹீரோவுமே அவன் செஞ்ச சூப்போட உள்ள வரான். கூடவே வந்து பொக்கவையும் எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட குடுக்குறான். அதுக்கப்புறம் நீங்க சீக்கிரமாவே குணமாகறதுக்கு தேவையான எல்லா மருந்துமே நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினோட அம்மா ஹீரோக்கு சின்னதா டெஸ்ட் வைக்கலாம்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. ஸோ அதனால எனக்கு முதுகு வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்து கொஞ்சம் கூட தயங்காம ஓடி வந்து டக்குன்னு முதுகெல்லாம் அமுக்கி விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தலை வலிக்குதுன்னு சொல்றாங்க. ஹீரோவுமே தலையெல்லாம் அமுக்கி விட்டுட்டு இருப்பான். அப்போ ஓரமா உட்கார்ந்துருக்கிற ஹீரோயின் வந்து சிக்னல் காட்டுறா. இப்படிலாம் பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அம்மா வந்துட்டு வேணுன்னே டெஸ்ட் வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஹீரோவ வந்து வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே ஒரு டாக்டரா தான் இருப்பா. அவ வந்து ஹீரோயினை பார்த்துட்டு அவகிட்ட பேசுறதுக்காக வரா. அப்படி பேசிக்கும் போது தான் தெரியுது ஹீரோவுக்குமே இவ தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கா போல இருக்கு. அந்த விஷயத்தையுமே இவ சொல்றா. இந்த ஃப்ரெண்டோட பேர் வந்து லின்னு. அப்போன்னு பார்த்து டாக்டர் லின் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க. அதனால இவளுமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இது எல்லாத்தையுமே ஹீரோயினோட தங்கச்சி தள்ளி நின்று பார்த்துடுறா. இவளையுமே அங்கே தான் அட்மிட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. சரி இவளை ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவளை பிடிச்சிடுறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு ஹீரோவும் லின்னும் ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ லின் வந்துட்டு நீங்களும் அந்த ஐடலும் ஒரே ஆள் தான் அப்படிங்கிறத கூடிய சீக்கிரமே ஹீரோயின் கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனால் ஹீரோ வந்துட்டு அதுக்கான கரெக்டான டைம் வரட்டும், அப்போ வந்து நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவான். இது எல்லாத்தையுமே தூரமாக நின்று ஹீரோயின் கேட்டுடுறா. அப்போ தான் இவளுக்கு ஒரு விஷயமே புரிய வருது. 2 பேருமே தனித்தனி ஆள் கிடையாது, ஒரே ஆள் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ப்ராப்ளமை சரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது எல்லாமே இவளுக்கு தெரிய வந்துடுது. அதனால இவ ஸ்ட்ரைட்டாக ஹீரோ கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை என்கிட்ட சொல்லுங்க, நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அப்படி இருக்கும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்தே எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஹீரோ வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்குலாம் பெரிய பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை சமாளிச்சிடுறான். அப்போன்னு பார்த்து ஒரு சர்வெண்ட் உள்ளே வந்துட்டு நாளைக்கு உங்களோட பர்த்டே பார்ட்டி இருக்குல்ல, அந்த பர்த்டே பார்ட்டிக்கு மேடம் லீவும் வராங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ண அடுத்த சீனில் ஹீரோவோட பர்த்டே பார்ட்டியை காட்டுறாங்க. அந்த பர்த்டே பார்ட்டிக்கு லீவும் வந்திருப்பாங்க. இந்த லீவ் யார் அப்படின்னா ஹீரோவோட ஆன்ட்டி. அவங்க இன்னைக்கு ஹீரோக்கு பர்த்டே அப்படிங்கிறதுனால வாட்ச் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அது ஹீரோவுமே வாங்கிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஆன்ட்டி அவங்களோட பையனை கூப்பிட்டுட்டு இங்கே பாருப்பா, இவன் தான் வந்து உன்னோட ஃப்யூச்சர் பாஸாக வரப்போகிறான். ஸோ அதனால் அவன் சொல்கிறது எல்லாத்தையுமே நீ நல்லபடியாக கேட்டு நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் எதுக்காக இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆன்ட்டி வந்து உங்ககிட்ட நிறைய பிஸ்னஸ் எல்லாம் இருக்குல்லப்பா, ஸோ அதுலேருந்து கொஞ்சத்தை நீ இவங்கிட்ட கொடுத்த அப்படின்னா இவன் வந்து உனக்கு நல்ல ஹெல்ப்பாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். அப்போ கசின் அப்படியே ஹீரோயினை பார்த்துட்டு நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் அறிவாகவும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கான். இதை கேட்ட ஹீரோவுக்கு பக்குன்னு ஆயிடுது. இங்கே பாருப்பா இது உன்னோட அண்ணி அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு இங்கே பாருங்க நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரெஸ்ட் ரூமுக்கு போகிறா. ஹீரோ இப்படி சொன்ன பிறகும் கூட அந்த கசின் அப்படியே ஹீரோயினை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கான் வில்லத்தனமா. அது மட்டும் போதாதுன்னு ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அவளோட வலியுமே கூட மறைச்சிக்கிட்டு ரொம்பவே வம்பு பண்ண ஆரம்பிக்கிறான். இதனால ஹீரோயினுமே நீ எதுக்காக என்னை வழி மறிக்கிற அப்படின்னு கேட்குறா. இதுக்கு இவன் வந்துட்டு இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரி ஹீரோ வந்துட்டு நார்மலான பர்சன் கிடையாது, அவன் மென்டலாக ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிருக்கான், அவனுக்குள்ளே 2 பர்சனாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிறதுக்கு வரான். ஆனால் அதுக்குள்ளேயே அங்கே ஹீரோ வந்துடுறான். பாரு இது உன்னோட அண்ணி அப்படின்னு நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன்ல, அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஆனால் கசின் வந்து இங்கே பாருங்க அண்ணி நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதனால ஹீரோவுமே ஹீரோயின் கிட்ட போயிட்டு அவன் உங்ககிட்ட என்ன சொன்னான் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அவங்க வந்து என்கிட்ட என்ன சொன்னாலுமே எனக்கு பரவாயில்ல, எனக்கு எப்போவுமே நீங்கள் மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணுறா. இப்படியே நைட் ஆயிடுது. ஹீரோயின் வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பா. ஆனா, அதே நேரம் ஹீரோ வந்துட்டு ரொம்பவே தூங்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா, இவன் எப்பலாம் தூங்குறதுக்கு ட்ரை பண்றானோ, அப்பலாம் அந்த ஐடல் வந்து வெளிய வந்துருவான் போல இருக்கு. ஸோ, அதனால இவன் தூங்காம இருக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அவனால சுத்தமாவே முடியல. அதனால எந்திரிச்சு ரெஸ்ட் ரூமுக்கு போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்ரூம் கண்ணாடியில சிஇஓக்கு பதிலா அந்த ஐடலோட உருவம் வந்து தெரிய ஆரம்பிக்குது. அந்த ஐடல் அப்படியே அந்த சிஇஓ கிட்ட வந்துட்டு, "இங்க பாரு நீ வந்து தூங்காம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ண அப்படின்னா நான் வந்து வெளியே வர மாட்டேன் நீ நினைக்கிறியா?" அப்படின்னு கேட்குறான். ஹீரோ வந்து நீ என்னோட ஒய்ஃபை நெருங்காமல் இருந்தால் தான் நான் வந்து என்னோட பாடிக்குள்ளே உன்னை அலோவ் பண்ணுவேன், அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஐடல் கேரக்டர் அப்படியே ஹீரோ கிட்ட சண்டை போட ஆரம்பிக்குது. இங்கே பாரு நானும் தான் அவளை லவ் பண்ணுறேன், அப்படி இருக்கும்போது நான் ஏன் அவகிட்ட போகக்கூடாது அப்படின்னு கேட்குது. இதுக்கு சிஇஓ கேரக்டர் வந்து என்னை விடவா நீ அவளை அதிகமாக லவ் பண்ணிட போகிற, அது வந்து உன்னால் கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மாற்றி மாற்றி 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கடைசியாக அந்த ஐடல் வந்து இப்படியே என்கிட்ட இருந்து எத்தனை நாள் நீ தப்பிக்க முடியும், கண்டிப்பாக நீ என்கிட்ட ஒரு நாள் மாட்டுவ அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அதுக்கு அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க. ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்க்குறா. பார்த்தா ஹீரோ காலையில் வரைக்குமே தூங்காமல் இருந்திருப்பான். இதை பார்த்துட்டு நீங்கள் நைட்டு தூங்குனீங்களா இல்லைனா இப்படியே தான் முழிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறா.
இதுக்கு ஹீரோ வந்து எனக்கு கொஞ்சம் அப்பப்போ அப்படி தான் சுத்தமாகவே தூக்கம் வராது. சரி அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு காலையில் என்ன சாப்பிட்றதுக்கு வேணும்னு சொல்லு. நான் போய் சமைச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் வந்து அப்படின்னா டைம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவளோட மொபைல் எடுத்து பார்க்குறா. பார்த்தா மணி 8:30 மேலே தாண்டி போயிடுச்சு. இன்னைக்கு வேற அவள் அந்த ஆசிரமத்துக்கு போகிற வேலை இருந்திருக்கும் போல இருக்கு. ஸோ அதனால டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி அடிச்சு கிளம்ப ஆரம்பிக்கிறா. இப்படியே அந்த ஆசிரமத்துக்கும் போயிட்டு அங்கே இருக்கிற சின்ன பசங்களுக்கெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்தா ஹீரோவுமே அங்கே வந்து நிற்கிறான். அது சிஇஓ கேரக்டரில் இல்லாமல் ஐடல் கேரக்டரில் வந்து நிற்கிறான். ஏன்னா இவன் வந்து தூங்கியிருப்பான் போல இருக்கு. அதனால தான் இவன் இப்போ வெளியே வந்திருக்கான். இவனை அங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும் போல இருக்கு. இவனை பார்த்ததையுமே அவங்ககிட்ட ஓடி வராங்க. இவனும் அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு நீங்கள் விளையாண்டுட்ருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போகிறான். நீங்கள் என்னையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை என்னால் சரி பண்ண முடியாது. உங்களோட பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல ஃபிசிக்காலஜிஸ்ட்டாக போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. இப்போ நீ என்ன தான் சொல்ல வர அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து நான் உன் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் தனியாக போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இப்போல்லாம் நீ வந்து என்னை கண்டுக்கிறதே இல்லையே. உன்னோட அழகான கண்ணால் என்னை கொஞ்சம் திரும்பி பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நெருங்கி போய்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயினை பிடிச்சி வச்சு கிஸ்ஸுமே பண்ணிடுறா. ஆனால் ஹீரோயினுக்கு இது சுத்தமாகவே பிடிக்க மாட்டேங்குது. அவள் டக்குன்னு தள்ளி விட்டுடுறா. ஹீரோ கிட்ட இங்கே பாரு நீ என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லு. நீயும் என்னோட ஹஸ்பண்டும் வந்து ஒரே ஆள் தானே அப்படின்னு கேட்குறா. இதுக்கு இவன் வந்துட்டு இது யார் உன்கிட்ட சொன்னது, உன்னோட ஹஸ்பண்ட் தான் உன்கிட்ட சொன்னானா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் வந்து இல்லை நான் வந்து ஒரு டாக்டர், அப்படி இருக்கும்போது என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு நீ நினச்சியா அப்படின்னு கேட்குறா. அப்போ தான் இவன் வந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான். இதுக்கு முன்னாடி இருக்கிற சீனில் இவங்களோட சின்ன வயசு பற்றி இவன் நினச்சி பார்த்துருப்பான்ல. ஸோ அந்த விஷயத்த பற்றி சொல்கிறான். அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு வந்து இந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது 2 கேரக்டராக வந்து மாறியிருக்கான். இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்டுட்டு என்னால் இப்போ கூட உங்கள் 2 பேத்தையும் மெர்ஜ் பண்ண முடியும், உங்கள் 2 பேத்தையும் ஒரே ஆளாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறா. அதனால ஹீரோவுமே என்னதான் இருந்தாலுமே நானுமே உன் அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணுறேன், இருந்தாலும் நீ கேட்குற அப்படிங்கிறதுனால உங்ககிட்ட நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எப்போ தூங்குவானோ அந்த நேரம் தான் நான் வந்து வெளியே வர ஆரம்பிப்பேன் அப்படிங்கிற உண்மையை சொல்கிறான். இப்போ இவன் வெளியே வராமல் இருக்கணும் அப்படின்னா ஹீரோ வந்து கண்டினியூவாக தூங்கிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா நான் வந்து கண்டிப்பாக வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து உன்னோட ஃப்ரெண்டு டாக்டர் லின்னு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் தான் நான் இதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால ஹீரோயினுமே லின்னை பார்த்து பேசுறதுக்காக போகிறா. அப்போ லின் வந்துட்டு இந்த ஐடியல் கேரக்டர் வந்து வெளியே வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிஇஓ கேரக்டரை வந்து நம்ம தூங்க வச்சே ஆகணும். ஆனால் அதுக்கான ஸ்டேஜ் எல்லாம் இப்போ வந்து ஹீரோ தாண்டி போய்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுனால இதுக்கான ட்ரக்ஸ் வந்து நம்ம அதிகமாக கொடுத்தா மட்டும்தான் அவங்களால இதுலேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால ஹீரோயினுமே கொஞ்சம் அதிகமாக இதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறா. சரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்காக அந்த மாதிரியான மெடிசன்ஸை கொஞ்சம் புக் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறா. இதுக்கு டாக்டர் லின்னுமே சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட தங்கச்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே நடந்து வந்துக்கிட்டு இருப்பா. இதை ஹீரோவோட கசினுமே பார்த்துக்கிடுறான். இவன் இவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. இவளுமே அவனை பார்த்த உடனேயே எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து கொடுக்குறா. ஆனால் இவன் வந்து கையை தட்டி விட்டுட்டு நான் சொல்கிற மாதிரியே நீ ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட ஒரு டீலிங் பேசுகிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே நடந்து வந்துக்கிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து 2 ரவுடி பசங்க அவளை கடத்திட்டு போயிடுறாங்க. இந்த டாக்டர் லின்னுமே நோட் பண்ணிட்டு உடனே ஹீரோக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினை இவளுக்காக தான் கடத்திட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு இந்த 2 பேருமே. ஹீரோயினோட தங்கச்சி வந்து ஃபர்ஸ்ட் உன்னை வந்து என்ன பண்ணலாம், உன்னோட ஃபேஸில் வந்து கோடு போடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் சரி அதெல்லாம் வேண்டாம், உன்னோட விரல் நகத்தை வந்து ஒன்றொன்னா பிடுங்கி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து தான் ஹீரோவுமே உள்ளே வரான். ஹீரோவை பார்த்த உடனேயே இங்கே பாரு நீ ஒரு அடி முன்னாடி வச்சா கூட இவளை வந்து நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. இப்படியே ஒரு கட்டத்துக்கு மேலே அவளை கொல்ற மாதிரியே போயிடுறா. ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து தங்கச்சியை பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட கை கட்டுமே அவுத்து விட்டுடுறாங்க. அப்போ தங்கச்சி வந்துட்டு இங்கே பாருங்க நீங்கள் வந்து தப்பிச்சிட்டீங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. இப்போ நம்ம எல்லாருமே ஒன்றா போய் சேர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாம் இருக்கிற இடத்த வந்து கை காட்டுறா. அந்த பாம் பக்கத்தில் ஹீரோ தான் படுத்துட்டு இருப்பான். அந்த பாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெடிக்க போகிறத ஹீரோ நோட் பண்ணிட்டு முதல்ல இங்கேருந்து எல்லாருமே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுக்கு அங்கேருந்து போகிறதுக்கே மனசு கிடையாது. அப்படியே ஹீரோ கிட்ட நெருங்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவனோட அசிஸ்டண்ட் அவளை அங்கேருந்து பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ இந்த தங்கச்சியுமே கூட்டிகிட்டு வந்து அந்த பாம் கிட்ட படுக்க வச்சிடுறான். இப்படியே ஒரு வழியாக அந்த பாமும் வெடிக்குது. ஹீரோவுமே மயங்கி விழுந்துடுறான். அந்த இடத்துக்கு ஹீரோயினுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ கண்ணு முழிச்சு பார்த்துட்டு என்ன நடந்தாலுமே சரி நான் எப்போவுமே உன் கூடவே இருப்பேன், அது மட்டும் இல்லாமல் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோவை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துடுறா. இந்த பதட்டத்தில் ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அவளும் அங்கேயே வந்து மயங்கி விழுந்துடுறா.
அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற ஹீரோவாக காட்டுறாங்க. அவனோட மைண்டுக்குள்ளே ஏதோ ஓடிட்டு டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருக்கு அவனுக்கு. அப்போ தான் அது என்னன்னு காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் சின்ன வயசில் பேசிக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க ரோட்டில். அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு 2 ரவுடி பசங்க இவங்க 2 பேத்தையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க. இப்போ ஹீரோ வந்து எதை பற்றி நினச்சிட்டு இருக்கானோ அதே விஷயத்தை பற்றி தான் ஹீரோயினுமே நினச்சிட்டு இருப்பா. அதாவது இவளுக்கு இப்போ தான் பழசெல்லாம் திருப்பி ஞாபகத்துக்கு வந்திருக்கு. இப்போ கண்ணை முழிச்ச உடனேயே ஹீரோவை தேடி ஓடுறா. இந்த ஹீரோ மயக்கமாக இருக்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்கிற டாக்டர் கிட்ட எப்போ கண்ணு முழிப்பாங்க அப்படின்னு கேட்குறா. இதுக்கு டாக்டர் வந்து கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் கூடிய சீக்கிரமாகவே கண்ணு முழிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து கண்ணு முழிக்கிற வரைக்கும் நான் அவங்க கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட பக்கத்துலேயே உட்காந்துக்கிறா. இப்போ சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அதில் ஹீரோவும் ஹீரோயினும் சின்ன பசங்களாக இருக்கும்போது ஹீரோ தான் ஃபஸ்ட்டு இவளை வெளியே கூட்டிகிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. அதனால தான் 2 பேருமே இந்த ரவுடி பசங்க கிட்ட மாட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. குட்டி பையனாக இருக்கிற ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னால் தானே எல்லாமே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கான். இதுக்கு குட்டியாக இருக்கிற நம்மளோட ஹீரோயின் வந்துட்டு, பரவாயில்ல இருக்கட்டும், என்னோட அப்பா எப்படி இருந்தாலுமே என்னை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஹீரோயினோட அப்பா கொஞ்ச நேரம் கழித்து அந்த இடத்துக்கு வருவாங்க. அப்படி வரும்போது சுற்றி இருக்கிற ரவுடி பசங்க எல்லாருமே சேர்ந்து அவரை கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோவை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணும்போது அவளோட மண்டையில் அடிபட்டு அவளோட பழைய நினைவு எல்லாத்தையுமே இழந்திருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை பார்க்கறதுக்காக வந்திருப்பான். அப்போ இவளுக்கு சுத்தமாகவே இவன் யார் அப்படிங்கிறதே ஞாபகம் இருந்திருக்காது. அதுக்கப்புறம் இப்போ நடக்கிற சீனை காட்டுறாங்க. ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட கண்ணை திறந்து பார்க்குறான். இப்போ ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வருது. நீ வந்து என்னோட ஹஸ்பண்ட் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவனுமே வந்து ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஆன்ட்டியும் கசினும் அந்த இடத்துக்கு வந்துட்டு, உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்லப்பா, ஸோ அதனால் கம்பெனியை நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து இவனை படுக்க வைக்கணும்னு தான் பிளான் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா அப்போ தான் இவங்களால வந்து கம்பெனியை ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஹீரோ வந்து அதெல்லாம் தேவையில்ல, நானே எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே கசின் வந்துட்டு, நீங்கள் வந்து உங்களோட ஹெல்த்தை மட்டும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதும், மித்த எல்லாத்தையுமே நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினை கூப்பிடுறான். உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுமா, சோஷியல் மீடியாவில் உங்களை பற்றி தான் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. வேக வேகமாக அவளும் ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ஐடலும் ஹீரோயினுக்கும் வந்து ஏதோ தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு காரணம் அந்த கசின் தான் அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு அவன்கிட்ட கேட்குறான். இதுக்கு கசின் வந்து இதை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லைல்ல, ஸோ அதனால தான் இதையும் வந்து நான் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயினுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. உனக்கு கம்பெனி வேணும் அப்படிங்கிறதுக்காக நீ வந்து என்ன வேணும்னாலும் பண்ணுவியா, எப்படி வேணும்னாலும் சோஷியல் மீடியாவில் பரப்பி விடுவியா அப்படின்ட்டு டென்ஷன் ஆகுறா. ஹீரோ வந்துட்டு, பரவாயில்ல, நான் நினச்சதை விட நீ ரொம்பவே அறிவாளியாக தான் இருக்க, ஸோ அதனால் இப்போதைக்கு நீயே கம்பெனியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு போய் பேசுகிறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு, நானும் ஐடலும் வந்து ஒரே ஆள் தான் அப்படிங்கிற விஷயத்த மீடியா முன்னாடி சொல்லிடுறான். அதை கேட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டு, அப்படின்னா நீங்கள் 2 பேருமே ஒன்று தானா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக அவங்ககிட்ட போய் சைனெல்லாம் வாங்கிக்கிறாங்க. அப்படி சைன் பண்ணும்போது ரைட் ஹேண்டில் சைன் பண்ணுறான். இந்த சிஇஓ வந்து எப்போவுமே லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுவான் போல இருக்கு. இவன் இப்படி ஹேண்டை வந்து மாற்றி யூஸ் பண்ண உடனே ஹீரோயினுக்கு கொஞ்சம் டவுட் வந்துடுது. ஏன்னா இவன் அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறத்துல இருந்தே சிஇஓ மாதிரி தான் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ ஹீரோ வந்து என்ன நினச்சானோ தெரில, டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அந்த கிஸ்லேயே வந்து ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணிடுறா, இது வந்து கண்டிப்பாக நம்மளோட ஹஸ்பண்ட் கிடையாது, இவன் வந்து அந்த ஐடல் தான் அப்படிங்கிறத. அதனால டென்ஷன் ஆகிட்டு அவனோட கன்னத்திலே பலார்னு ஒரு அறையை விட்டுட்டு, இங்கே பார், நீ வந்து ஐடல் தானே, அப்படி இருக்கும்போது என்கிட்ட எதுக்காக என்னோட ஹஸ்பண்டுன்னு நீ போய் சொன்ன அப்படின்னு கேட்குறா. இவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, எல்லாமே கரெக்டாக தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்புறம் எப்படிடா கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்டே போய் நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து, நீ கிஸ் பண்ணுற விதத்தை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது மட்டும் இல்லாமல் நீ சைன் பண்ணும்போது ரைட் ஹேண்டில் வந்து சைன் பண்ண, என்னோட ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே லெஃப்ட் ஹேண்டில் தான் சைன் பண்ணுவாங்கன்னு சொல்கிறா. அதனால் ஹீரோவுமே, நீ எதுக்காக என்னை இவ்வளோ அதிகமாக வெறுக்கிற அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து, நான் வந்து ஒன்றை வெறுக்கலை, நீ சொல்கிற பொய்யை தான் வெறுக்கிறேன், நீ சொல்கிற பொய்யெல்லாம் எனக்கு சுத்தமாகவே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ வந்து, அப்படின்னா உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயினுமே, இப்போ மட்டும் இல்லை, சின்ன வயசுலேருந்தே எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா. சொன்ன உடனே ஹீரோக்கு ரொம்பவே தலைவலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்குது. அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா சிஇஓ வெளியே வந்துடுறான். ஹீரோயின் அப்படியே சிஇஓவை பார்த்த உடனே டக்குன்னு அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறா. அதனால் ஹீரோவுமே ஹீரோயினோட கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, இதுக்கு மேலே உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வந்து கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் கசினை காட்டுறாங்க. இப்போ இவனோட பிளான் தோற்று போச்சு அப்படிங்கிறதுனால ஹீரோ கூட யாரெல்லாம் பிஸ்னஸ் வச்சுருக்காங்களோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து ரொம்பவே கொடுமை பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்க்குறா. இப்போ பக்கத்துலேயே ஹீரோ படுத்திருப்பான். இதை பார்த்துட்டு இவளுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. இப்போ வந்து
வந்து இவன் நம்மளோட ஹஸ்பண்டாக இருப்பானா இல்லைனா அந்த ஐடலாக இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஹீரோ வந்துட்டு நான் வந்து உன்னோட ஹஸ்பண்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. டக்குன்னு அவள் அந்த பெட்ல இருந்து எந்திரிச்சிக்கிறா. உடனே ஹீரோ வந்துட்டு இப்படி நீ பயப்படுற அளவுக்கு நான் உன்னை ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் வந்து நீ எப்போ எந்திரிச்ச அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஹீரோ வந்து நான் காலையில் தான் எந்திரிச்சேன், அது மட்டும் இல்லாமல் நீ வந்து என்கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல்ல, ஸோ அதனால தான் நான் உண்மையை சொல்கிறேன். இப்படி நீ என்னை பார்த்து பதறதை பார்த்தா அவன் என்னை விட ரொம்பவே நல்லா பெட்டில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான் போல இருக்கே அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் ரொம்பவே கடுப்பாயிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு ட்ரை பண்ணும்போது ஹீரோ வந்து அவளை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவன் என்னை விட எவ்வளோ வீக்கான பர்சன் உனக்கு தெரியுமா, அதை பற்றி நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்பவே இல்லையா அப்படின்னு கேட்குறான். அதனால ஹீரோயினுமே பதறி போயிட்டு என்னோட ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. உடனே ஹீரோ வந்து நீ பதற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது, நானும் அவனும் சின்னதாக ஒரு டீலிங் போட்டிருக்கோம். அந்த டீலிங் படி இனிமே வரப்போகிற 3 நாளில் 2 நாள் வந்து அவன் உன் கூட இருப்பான், மீதி இருக்கிற ஒரு நாள் வந்து நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து கிஸ் பண்ணுறான். இதனால ஹீரோயின் அவனோட கன்னத்திலே அரைஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அப்போ ஹீரோ வந்து அவனோட மனசுக்குள்ள அன்னைக்கு நைட் நடந்ததை விட இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து இப்போ ஐடலாக தானே இருக்கான், ஸோ அதனால அதுக்கான ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்தா ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது. இவனும் வந்து அட்டன் பண்ணி பேசுகிறான். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நம்மளோட கம்பெனிக்கு ரொம்பவே பெரிய பிரச்சனை, சீக்கிரமாக கம்பெனிக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போ இந்த பிரச்சனை இவனால் தீர்க்க முடியாது, அதனால் இவன் சிஇஓவாக இப்போ மாறுறான். மாறிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அங்கே போய் பார்த்தா கசின் வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே கூட்டு சேர்த்துட்டு நீ வந்து ஏற்கனவே மென்டலி டிஸ்டர்ப் ஆன ஒரு ஆள், அப்படி இருக்கும்போது உனக்கெல்லாம் இங்கே இடம் கொடுக்க முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்து நீ என்கிட்ட இருந்து கொஞ்சம் காசை பிடுங்கணும்னு நினைக்கிற, அதனால தான் இப்போ ஏற்பட்ட பழியை வந்து நீ என் மேலே தூக்கி போடுற, அது மட்டும் இல்லாமல் நீயும் ஹீரோயினோட தங்கச்சியும் கூட்டு வச்சிருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் அவங்க 2 பேரும் அன்றைக்கி என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறதே காட்டுறாங்க. இப்போ இவளை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினை வந்து பழி வாங்கி ஆகணும். அதே நேரம் கசினை பொறுத்த வரைக்கும் ஹீரோவோட காசு இவனுக்கு வேணும். அந்த காசை வச்சு அப்ராட் போகலான்னு இவன் பிளான் பண்ணுறான். இப்போ இது எல்லாத்தையுமே சொல்லி முடித்த பிறகு அங்கே போலீஸ் வந்து அந்த கசின் பையலை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் டாக்டர் லின் கிட்ட போயிட்டு இவன் எப்படி குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போன்னு பார்த்து ஹீரோயினுமே உள்ளே வந்துட்டு நீங்கள் முழுசாக மாறுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கணுமோ அவ்வளோ டைம் தாராளமாக எடுத்துக்கோங்க, நான் அது வரைக்கும் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ டாக்டர் லின் வந்து ஹீரோ கிட்ட சில டேப்லெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த டேப்லெட்ஸை வந்து இவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னா அந்த ஐடல் வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதுக்கான டேப்லெட் தான் இது. இவனுமே அதை வாங்கி வச்சுக்கிறான். அப்போன்னு பார்த்து ஹீரோயினோட அங்கிள் கால் பண்ணிவிட்டு உன்னோட அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்கம்மா, அதனால வீடு வரைக்கும் வந்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆன்ட்டியை காட்டுறாங்க. ஆன்ட்டி பார்லரில் ரொம்பவே ஜாலியாக இருந்துட்டு இருப்பாங்க போல இருக்குது. கெடுக்கிற விதமாக அங்கே இருக்கிற பாடி கார்டில் ஒருத்தன் அவங்க கிட்ட போயிட்டு உங்களோட பையனை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் இவங்களுக்கு ரொம்பவே கடுப்பாயிடுது. என்னடா இது நம்மளோட பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோக்கு திருப்பியுமே ஐடல் வெளியே வர மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் அவன் டேப்லெட் எடுத்து போடலான்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் அவன் போடுறதுக்கு முன்னாடியே அந்த ஐடல் வெளியே வந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட அம்மாவை பார்க்க போயிருப்பா. அப்போ அம்மா வந்துட்டு உன்னோட அப்பா இறந்ததுக்கும் உன்னோட ஹஸ்பண்டுக்கும் இடையில நிறையவே தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அது எப்படி தொடர்பு இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறா. இதுக்கு அம்மா வந்து ஏற்கனவே நம்மளோட ஃபேமிலியும் உன்னோட ஹஸ்பண்டோட ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் ஹீரோ வந்து உன்னை வெளியே கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கும்போது உங்கள் 2 பேர்த்தையும் யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க, உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் உங்களோட அப்பா அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அங்கே இருக்கிற ரவுடிங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து உங்கள் அப்பாவை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நீயுமே அந்த நேரத்தில் ஹீரோவை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ண போய் தான் உனக்குமே அடிபட்டிருக்கும், அதுக்கப்புறம் தான் உனக்கு மெமரி லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இருந்த மாதிரியே இப்போவும் ஹீரோயினுக்கு தான் ஆயிடுமோன்னு பயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுமே அதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆள் வந்துட்டு அவளை கடத்திட்டு போயிடுறாங்க. இந்த வேலையை ஹீரோவோட ஆன்ட்டி தான் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் ஹீரோயினை கடத்தி வச்சுட்டு இங்கே பாரு உன்னோட பொண்டாட்டி என்னை வெளியே விடணும் அப்படின்னா என்னோட பையன் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஹீரோவும் ஒத்துக்கிறான். ஹீரோவோட உடம்புல இருக்கிறது ஐடல் தானே, ஸோ இந்த ஐடல் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கிற சிஇஓவை எழுப்பி இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். இங்கே ஆன்ட்டி ஹீரோயின் கிட்ட வந்துட்டு உன்னோட அப்பாவை நான் வேணும்னு தான் கொலை பண்ணி அந்த பழியை தூக்கி அப்படியே ஹீரோ மேலே போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ கால் பண்ணிவிட்டு உங்களோட பையனை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா
ஹீரோயினை வந்து நீங்கள் உங்களோட காரில் வச்சுக்கோங்க, உங்களோட பையனை வந்து நான் என்னோட காரில் வச்சுக்கிறேன், 2 பேருமே மாற்றி மாற்றி காரை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு இவங்களும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்த சீன்லேயே ஆன்ட்டியும் ஹீரோயினும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோ வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள காரில் இருக்கான். அதுக்கு பக்கத்தில் அவனோட அசிஸ்டன்ட் வந்து நின்றுட்டு இருப்பான். இவங்க சொன்ன மாதிரியே ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் அவங்களோட காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஆன்ட்டி கிட்ட கார் போன பிறகு ஹீரோ உள்ளேருந்து வெளியே இறங்குறான். அவன் கையில் ஒரு கன்று வச்சுருப்பான் போல இருக்கு. அந்த கன் எடுத்து ஆன்ட்டியோட நெத்தி மேலேயே வைக்கிறான். ஆனால் ஆன்ட்டி வந்து ரொம்பவே அசால்ட்டா, நீ வந்து என்ன கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறியா, கொஞ்சம் திரும்பி உன்னோட ஒய்ஃபோட நிலமைய பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் திரும்பி பார்க்குறான். பார்த்தா இவனோட அசிஸ்டண்ட்டு அப்படியே ஹீரோயினோட கழுத்தில் கத்தியை வச்சிடுறான். அதான் ஆன்ட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு உன்னோட அசிஸ்டண்ட்டை நான் விலை கொடுத்து வாங்கிட்டேன், ஸோ அதனால் நான் சொல்கிறத தான் அவன் கேட்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே ஹீரோ வந்து அந்த கத்தியோட இந்த புல்லட்டோட வேகம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஆன்ட்டி வந்து இதுக்கு சுத்தமாக பயப்பட மாட்டேங்கிறாங்க. உன்னோட பொண்டாட்டி உன்னோட கைக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீ வந்து என்னை கொல்லாமல் இருந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ஹீரோவுமே கொஞ்சம் யோசிக்கிறான். அப்படின்னா சரி நம்ம 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அவங்க 2 பேர்த்தையும் அப்படின்னு சொல்கிறான். ஆன்ட்டியும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தரை எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவோட அசிஸ்டண்ட் ஹீரோவோட முதுகுலையே குத்திடுறான். இதனால அவனுக்கு சுத்தமாக முடிய மாட்டேங்குது. அவன் அப்படியே மயங்கர நிலைமைக்கு போயிடுறான். அப்போன்னு பார்த்து தான் போலீஸுமே உள்ளே வந்துட்டு அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஹீரோவோட உடம்புல இருக்கிறது அந்த ஐடல் கேரக்டர் தான். ஸோ அந்த கேரக்டர் அப்படியே ஹீரோயினை பார்த்துட்டு நான் வந்து போன வாட்டி காப்பாற்றின மாதிரி இந்த வாட்டியும் நான் காப்பாற்றிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் போன வாட்டி நான் இறக்கலை, இந்த வாட்டி கண்டிப்பாக இறந்துருவேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லிட்டு போகிறேன். எனக்கு வந்து உன்னை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துலயே ஹீரோவும் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவனை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா. ஹாஸ்பிட்டலில் ஹீரோக்கு தேவையான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஹீரோவோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது. கிட்டத்தட்ட இறக்குற நிலைமைக்கு போயிடுறான். அப்போ தான் இவங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட மைண்ட்லேயே சிஇஓ வந்து என்னோட ஒய்ஃபை காப்பாற்றினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு இவனுமே வந்துட்டு நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். இந்த ஐடல் கேரக்டரு நான் உன்னை விட்டு போனதுக்கப்புறம் உன்னோட லைஃப்பை நீ போர் அடிக்காமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறத்துலேருந்து தான் ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு முழிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஹீரோக்கு கொஞ்சம் நல்லாவே சரியாயிடுது. அப்போ டாக்டர் லின் வந்து ஹீரோவை கூப்பிட்டுட்டு உங்களோட மெமரியில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வரப்போகுது, இந்த விஷயத்தை ஹீரோயின் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து உன்னை நான் ஹாப்பியாகவே பார்த்துக்கலன்னு நினைக்கிறேன், அது வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அதனால நீ என்னை டைவர்ஸ் பண்ணிவிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் வந்து என்னால் அதெல்லாம் முடியாது, என்ன நடந்தாலுமே பரவாயில்ல, நான் வந்து ஒரு டாக்டர், அப்படி இருக்கும்போது உங்களை பக்கத்திலே இருந்து நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன், எனக்கு இதில் நீங்கள் ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினுமே என்ன ப்ராமிஸ் அப்படின்னு கேட்குறான். உடனே ஹீரோயின் வந்து திரும்பவும் நீங்கள் இந்த மாதிரி என்கிட்ட டைவர்ஸ் கேட்கக்கூடாது அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஹீரோவுமே ஒத்துக்கிறான். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஆசிரமத்துக்கு வந்து அங்கே இருக்கிற குட்டி பசங்களோட விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு பொண்ணு ஹீரோ கிட்ட வந்து நீங்கள் பிரதர் சென் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடலோட நேமை சொல்லி கேட்குறா. ஐடலோட பெயரை கேட்டதுமே ஹீரோக்கு வந்து நான் யார் அப்படிங்கிறதுலேயே குழப்பம் வந்துடுது. அதனால அவனுக்கு அப்படியே அங்கே மயக்கம் வர மாதிரி ஃபீல் ஆகி உண்மையாகவே நான் யார் அப்படின்ட்டு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுமே நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோயினோட ஃபேஸை பார்த்த பிறகு தான் ஹீரோக்கு திருப்பியும் கொஞ்சம் பழசெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஹீரோயினுக்கு இதுலேயே கொஞ்சமாக டவுட் வந்துடுது. அதனால் டாக்டர் லின்னை பார்த்து பேசுகிறதுக்காக போயிருப்பா. அப்போ டாக்டர் லின் வந்து ஏற்கனவே ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மெமரி லாஸ் ஆகிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள்லயே அவங்களோட மைண்ட்ல இருக்கிற எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே புரிய மாட்டேங்குது. வீட்டுக்கு வந்த பிறகும் கூட அதை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்த பிறகு 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கூட ஹீரோயின் வந்து அவளோட மனசுல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இதை கூட நீங்க மறந்துடுவீங்கல்ல அப்படின்னு சொல்லி நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறா. ஆனால் ஹீரோ வந்து ஹீரோயின் மூவி பார்த்து தான் அழுகிறா போல இருக்குது அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிட்டு அவளை வந்து சமாதானப்படுத்துகிறான். இன்னைக்கு நைட்டே 2 பேரும் ஒன்றா இருந்துடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்குறா. பார்த்தா ஹீரோ வந்து பக்கத்தில் இருக்க மாட்டான். இவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறா. பார்த்தா அதில் ஒரு சின்ன அக்ரிமெண்ட்டும் ஹீரோவோட வெட்டிங் ரிங்கும் இருக்குது. ஹீரோயின் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் சின்னதாக ஒரு லெட்டர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டைவர்ஸ் பேப்பரும் இருக்குது. அந்த லெட்டரில் ஹீரோ வந்துட்டு என்னோட மெமரியெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வரேன், ஸோ அதனால் நான் இன்னமும் ஹாஸ்பிட்டலில் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும், இன்னமும் உன்னோட லைஃப்பை நீ பார்த்துட்டு ஹாப்பியாக இரு அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை பார்த்துட்டு ஹீரோயினால் தாங்க முடியல. அவள் அந்த இடத்துலயே அழக ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஹீரோயினோட ஃபேஸை தான் ட்ராயிங் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் அவனால் ஃபுல்லாக அந்த ட்ராயிங்கை பண்ணி முடிக்க முடியாது. ஏதோ மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அங்கே ஹீரோயின் வந்து நிற்கிறா.
ஹீரோக்கு சுத்தமாவே ஹீரோயின ஞாபகம் இல்ல. இருந்தாலுமே ஹீரோயின் வந்து அவள இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. அதனால பதிலுக்கு ஹீரோவுமே அவன பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்படி அவன பத்தி அவன் சொல்லும்போது, அவனோட பேர் கூட அவனுக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஸோ, அதனால உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ, அதே வந்து எனக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள, இத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க எப்படி இருந்தாலுமே பரவால்ல. நான் எப்பவுமே உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. இதோட இந்த மூவி ஹாப்பி எண்டிங்ல முடியுது. இந்த மாரி நெறைய மூவி பார்க்கறதுக்கு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அதுக்கப்புறம் ஹைப்பும் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். பை.